குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் எண் 11 முதலின மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து கணக்கு எண் பயிற்சி கணக்கு எண் 1 மற்றும் 2 ரெண்டையுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு இது ரொம்ப எளிமையான சம்மு தான், அதனால் ரெண்டு சம்மாவே ஒரு வீடியோலையும் பார்த்தா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இது என்ன கேட்டுட்டாங்க கொஸ்டின் அப்படின்னு சொன்னால், கீழ்காணும் விவரங்களிலிருந்து முதலின வருவாயின நீள் பயன் வருவாயின செலவினங்களை வகைப்படுத்துக அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப அதோட கொஸ்டின் இங்க 3 கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ். இதுல எது நீள் பயன் வருவாயின செலவு, எது முதலின செலவு, எது வருவாயின செலவு அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு காமிக்க போறோம். அவன் கொடுத்துருக்க டீட்டெயிலை படிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப முதல் விஷயத்தை படிங்க. 3 ஆண்டுகளுக்கு பயனளிக்கும் வகையில் செய்யப்பட்ட விளம்பர செலவு. அப்ப ஒரு பொருளுக்கு விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதிகமான செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா நிகழும். புரியுங்களா? அப்ப இந்த அதிகமாக செய்யக்கூடிய செலவோட பயன் எத்தனை வருஷத்துக்கு இருக்கா? 3 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியுங்களா? ஒரு தடவை நீங்க செய்யக்கூடிய செலவானது வாழ்நாள் முழுவதும் பயன் கொடுத்தா அதுக்கு பேர் முதலின செலவு. ஓகேங்களா? சில வருஷங்களுக்கு மட்டும் பயன் கொடுத்துச்சுன்னா நீள் பயன் வருவாயின செலவு. அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் பயன் அளிக்குது அப்படின்னு சொன்னா அது வருவாயின செலவு. ஓகே, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 3 ஆண்டுகளுக்கு அதோட பயன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த செலவுகள்ல வருது? நீள் பயன் வருவாயின செலவு. ஓகேங்களா? நீள் பயன் வருவாயின செலவு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏன்னா நீண்ட காலத்துக்கு அதோட பயன் அப்படிங்கிறது இருக்கும், அதனாலதான் நீள் பயன். ஒரு வருஷத்துக்கு மேல பயன் கொடுத்தாலே அது நீள் பயன் வருவாயின செலவுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப 2வது விஷயத்தை பாருங்களேன். கட்டணம் பதிவு செய்யும் போது செலுத்திய பதிவு கட்டணம். நல்லா கவனிங்க. முதல்ல கட்டணத்தை நம்ம வாங்கி பதிவு செய்யறோம், ஞாபகம் வச்சுக்கணும். கட்டடத்தை வாங்கி பதிவு செய்யணும். அப்படி கட்டடம் வாங்கும் போது பெரிய அளவிலான செலவா இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். பதிவுங்கிறது ரெஜிஸ்டர் தான். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன கட்டுவோம்? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியா ஒரு ஃபீஸ் கட்டுவோம். புரியுங்களா? அப்ப இந்த ஃபீஸ் எதோட சேர்ந்துக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கட்டடத்தோட விலையோட தான் அதையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம். மொத்தமா எவ்வளவு ஆச்சு, இந்த வீடு வாங்குறதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவானுச்சு அப்படின்னு சொன்னா வீட்டோட செலவு, வீடு வாங்கின செலவு வித்து அதை ரிஜிஸ்டர் பண்ண செலவு, இந்த ரெண்டையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளவு எனக்கு செலவானுச்சு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப ஒரு தடவை மட்டும் தானே பதிவு கட்டணம் செலுத்த போறீங்க, ஒவ்வொரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கட்ட போறோம். ஆனா இந்த சொத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் நீங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட போறீங்க. சோ அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா முதலின செலவுகள். ஏன் முதலின செலவுன்னு சொல்றோம்? கட்டணம் வாங்குறோம், வாங்கும் போது அதை ரெஜிஸ்டர் பண்றோம். அப்ப வாங்குறப்ப ஒரு செலவு பெரிய செலவா இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ணும் போது இது ஒரு பெரிய செலவா இருக்கும். இதை ஒரு தடவை தான் நம்ம செய்ய போறோம், திரும்ப திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? அப்ப லைஃப் லாங்குக்கு ஒரு கட்டணத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பதிவு கட்டணம் அப்படிங்கிறத நம்ம செலுத்த போறோம். அப்ப இது திரும்ப திரும்ப நிகழாத்தன்மை உடையதுனால அதுக்கு பேர் முதலின செலவுகள். ஓகேங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் வாங்க. பழைய கட்டடம் வாங்கிய போது அதற்கான பராமரித்து வண்ணம் பூசி பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போல் மாற்றியதுக்கான செலவு. ஒண்ணும் இல்ல, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழைய வீடுகள்லாம் வாங்குறாங்க, ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழசுல வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்க? அது என்னென்ன ஒர்க்கெல்லாம் செய்யணுமோ சரி பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப பழச வாங்கும் போது ஒரு செலவாயிருக்கும், அதை சரி பண்றதுக்கு பழுது நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். எது இதெல்லாம் போனது வந்தது எல்லாத்தையும் பார்த்து பெயிண்டிங் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். இப்போ ஒரு வீடே வாங்குறீங்க, பழசுல வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில பேர் இடிச்சுட்டு கட்டுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க இருக்கிறத அப்படியே வச்சு எங்கெங்கெல்லாம் போனது வந்தது இருக்கோ அதை மட்டும் பார்த்து சரி பண்ணி அதுல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்ப பழச வாங்கும் போது ஒரு செலவாகும், பிளஸ் அதை சரி பண்றதுக்கு ஒரு செலவாகும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பல்க் அமௌண்ட் ஒரே டயத்துல மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். வருஷம் நீங்க செலவு பண்ணிட்டே உட்காந்துருக்க போறது இல்லை. ஸ்டார்டிங்ல இந்த வருஷம் செலவு பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் பெயிண்டிங் செலவு மட்டும்தான்.
சரிங்களா? ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ எத்தனை வருஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு அடிக்க போறீங்க. ஓகே, அப்ப வாங்கியதுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க. பழைய கட்டணமா இருந்தாலும் சரி, புது கட்டணமா இருந்தாலும் சரி, பழைய இயந்திரமா இருந்தாலும் சரி, புது இயந்திரமா இருந்தாலும் சரி, வாங்கியதுன்னு வந்துட்டாலே முதலினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதுக்கு பெரிய தொகை செலவு ஆகும். ஓகேங்களா? ஆனா ஒரு தடவை மட்டும்தான் அந்த பெரிய தொகையை நீங்க செலவு பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்ப பழச வாங்குறீங்க, அதை பராமரிச்சு வண்ணம் பூசி என்ன பண்றீங்க, யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஒரு செலவு பண்ணிருப்பீங்க, ஒரு தடவை மட்டும் தான் செய்ய போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அப்ப இந்த செலவுக்கு பேரு முதலின செலவு. ஓகேவா? இப்ப அடுத்த சம்முக்கு போலாமா? இப்ப இங்கேயும் அதே இருக்கு பாருங்களேன். கட்டடமா இருந்தான்னு, நிலமா இருந்தான்னு என்ன செஞ்சிருக்கோம், வாங்கியிருக்கோம். புரியுங்களா? நிலம் வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம என்ன கட்டணும், பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்துறோம். சொல்ல புரியுங்களா? நீங்க ஒரு சொந்தமா ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க, அதை உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்ப நிலம் வாங்கும் போது ஒரு செலவாயிருக்கும், அதை நீங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்றீங்க. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியா ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டும் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு தடவை மட்டும்தான் நீங்க செலுத்த போறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்ன பண்ண போறது இல்லை, செலுத்த போறது அதே நிலத்துக்கு திரும்ப திரும்ப செலுத்த போறது இல்லை. வேற நிலம் வாங்கினீங்கன்னாக்கா அதை ரிஜிஸ்டர் பண்ண செலவாகும். புரியுங்களா? அப்ப ஒரு நிலம் வாங்கும் போது அந்த நிலத்துக்கான செலவு அப்படிங்கிறது ஒரு முறை மட்டும்தான், ஆனா பெரிய அமௌண்டா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அது எந்த செலவுன்னு பார்த்தா முதலின செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அத முதலின செலவு அப்படிங்கிறதுல சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வாங்கிய பழைய கட்டிடத்தை புதுப்பிப்பதற்காக செய்த பழுதுபார்ப்பு செலவுகள். அதாவது ஒரு கட்டடத்தை வாங்கியிருக்கீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? பழைய கட்டடத்தை ஒண்ணு வாங்கியிருக்கீங்க, அதை நீங்க என்ன பண்றீங்க, பழுதுபார்ப்பு செலவு எல்லாமே செய்யறீங்க, அதை சரி பண்றது. அப்ப மேலேயே அதே வந்திருக்கு பாருங்க, இதுவும் அதே தான், இதுவும் அதே தான், ரெண்டும் ஒண்ணுதான். பழைய கட்டடத்தை வாங்கி அதை பராமரித்து வண்ணம் பூசுறதுக்கு, இங்க வாங்கிய பழைய கட்டடத்தை புதுப்பிப்பதற்கான செலவு, பழுதுபார்ப்பு செலவு, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அது முதல்னா இதுவும் முதலின செலவு தான். ஓகேங்களா? முதலின செலவு. ஓகே, இதை வச்சு அடுத்தடுத்த சம்ம வச்சே புரிஞ்சுக்கலாம். முதல் சம்ம வச்சு அடுத்தடுத்த ஈஸியா நம்ம கேதர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்களேன். சரக்கு கொள்முதலின் போது செலுத்திய ஏற்றுச்செல் கட்டணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, என்ன நீங்க செலுத்திருக்கீங்க, ஏற்றுச்செல் செலவு கட்டணம். அது எப்ப கட்டுறீங்க, கொள்முதல் செய்யும் போது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்க, ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வேற கடையிலிருந்து வாங்கணும். ரைட்டுங்களா? அது உற்பத்தியாளர்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஹோல்சேல் கடையிலயா இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தோ நீங்க வாங்குறீங்க. அப்ப அவன் எதுல அனுப்பி விடுவான், வண்டியில ஏற்றி அனுப்பி விடுவான். புரியுங்களா? அதை வாங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அந்த ஏற்றுச்சல் கட்டணம் எவ்வளவோ அதை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஏற்றுச்சல் கட்டணம் தான் நீங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும். எப்ப நீங்க கொள்முதல் பண்ணிருக்கீங்க, அந்த சரக்கு உங்க கைக்கு வந்து சேரும் போது எதுல வருதோ அதுக்கு அந்த கட்டணத்தை நீங்க செலுத்துறீங்க. ரைட்டுங்களா? ஆனா இந்த கொள்முதல் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்குமா நடக்காதா, அதை மட்டும் பார்த்துங்க. சரிங்களா? இப்ப நீங்க வியாபாரியா இருக்கீங்க, ஒரு தடவை மட்டும் தான் கொள்முதல் பண்ணுவீங்களா, இல்ல சரக்கு தீர தீர கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எப்பப்பெல்லாம் சரக்கு தீர்ந்து போது அப்பப்பெல்லாம் இமீடியட்டா கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கொள்முதல் பண்ண பண்ண வரக்கூடிய மூட்டைகளுக்கு என்ன பண்ணுவோம், ஏற்றுச்சல் செலவு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப அடிக்கடி நிகழக்கூடியது, ரொட்டீனா கண்டினியூவா நடந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்பப்பெல்லாம் நீங்க கொள்முதல் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த செலவுகளை நீங்க செலுத்தி தான் ஆகணும். சரிங்களா? அப்ப இது திரும்ப திரும்ப நிகழக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதுல வரும், வருவாயின செலவுகள். ஏன் இந்த செலவை செய்யறோம், சம்பாதிக்க. கொள்முதல் பண்றீங்க, விற்பனை பண்ணி வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த செலவு நம்ம செய்யறோம். சொல்ற புரியுங்களா? அப்ப இதுக்கு பேர் என்ன, வருவாயின செலவுகள். வருவாய் ஈட்டுவதற்காக செய்யப்பட்ட செலவுகள். இது கண்டினியூவா எப்பப்பெல்லாம் கொள்முதல் பண்றோமோ அப்பப்பெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதோட பயன் அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்ப இந்த சரக்கு கொள்முதல் செய்யும் போது செய்யப்பட்ட ஏற்றுச்சல் செலவுங்கிறது வருவாயின செலவுகள்.
வருவாயின செலவு. அடுத்தது பாருங்களேன், கடன் பெறுவதற்காக செய்யப்பட்ட சட்ட செலவுகள். என்ன செய்ய போறீங்க? கடன் வாங்கணும், அதுக்கு நீங்க சட்ட செலவு அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப நீங்க பிசினஸ் மேனா இருக்கீங்க, பிசினஸ்க்கு கடன் நிறைய தேவைப்படுது, பணம் நிறைய வேணும், அது கடன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்ப பெரிய அளவுல தானே பணம் எதிர்பார்ப்பீங்க. அப்ப அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவன் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பான். ரைட்டா? ஓகே, நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க, இந்த இது ஷூரிட்டிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப நீங்க யார்கிட்ட போவீங்க? யார் யார்கிட்டலாம் போய் ரெடி பண்ணுமோ அவங்கள்ட்டலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குவோம். சரிங்களா? என்ஜினியர்கிட்ட போயிட்டு இப்போ வீட்டை வச்சு அடமானமா வச்சு அமௌண்ட் கொடுங்க, கடன் கொடுங்க அப்படின்னு சொன்னா வீட்டோட டாக்குமெண்ட்ஸை வீட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஆள்ட்டையும் கொடுத்து வேல்யூ பார்த்து எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது வேல்யூஷன் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சாங்ஷன் பண்ணுவாங்க. அப்ப இந்த சட்ட செலவுகள் அப்படிங்கிறப்ப லாயரை பார்க்கணும், என்ஜினியரை பார்க்கணும். சரிங்களா? நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த செலவுகளும் அதிகமா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, கடன் தொகை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த சட்ட செலவுகளும் செய்ய வேண்டியதா இருக்கும். ஓகே, அப்ப இதை எதுல கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னா முதலீடு செலவுகள் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும். ஏன் முதலீடு செலவுல சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கடன் வாங்குறது பிசினஸ்க்காக தான், முதல் போடதான். பிசினஸ்ல முதல் போடுறதுக்கு தான் கடன் வாங்குறீங்க. சொல்ற போறீங்களா? அது பெரிய அளவிலான கடன், அதுக்கான சட்ட செலவுகள் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால எதுல கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா இந்த முதலீடு செலவு அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வரோம். ஓகே, இவ்வளவுதான் இந்த ரெண்டு சம்மும். இதே மாதிரிதான் மற்ற எல்லா சம்முமே இந்த லெசன்ல இருக்கு. ரொம்ப எளிமையான சம்மு. 5 கொடுப்பாங்க, உங்களுக்கு 5 டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த 5க்கு இதே மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். ஓகேங்களா? நீங்க இதை கூட எழுத தேவையில்லை, எக்ஸாம்ல எழுதும் போது கொஸ்டினே எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ஆன்சர் என்னவோ இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும், நம்பரை போட்டு. புரியுங்களா? அப்ப 3 நிமிஷம் கூட உங்களுக்கு டைம் எடுக்காது. ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த நீல் பயன் வருவாயின செலவு, முதலின செலவு இதை மட்டும் 1 2 3ன்னு போட்டு எழுதுனீங்கன்னா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் ஆன்சர் ரைட்டு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ரொம்ப எளிமையான லெசன். இதை நல்லா தரவு பண்ணுங்க, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மெயினா ஸ்லோ லேர்னர்ஸ் நல்லா இந்த லெசனை தரவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நீங்க பாஸ் பண்றதுக்கு இந்த லெசன் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. With